வணக்கம். நான் உங்கள் அன்புக்கு நண்பன் ஆச்சு நண்பன் பேசிக்கிட்டு இது ஆன்மயிர் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும். அது எந்த விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, காவிரியில் தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான். கடைசி ஒரு 10 நாளாக ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக எல்லா நியூஸ் சேனல்லையும் பேசக்கூடியது இந்த விஷயந்தான். எனக்கு இதில் சில பல விஷயங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான விஷயம் சொல்லிடுறேன்னா, என்னத்துக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் இந்த வார்த்தைகளை கேள்விப்படுறோமே அப்படின்னா, ஏன்னா கடைசி சில ஆண்டுகளாக மழை ரொம்ப நல்லா பெஞ்சிச்சு, அதனால் தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டு ஏதாவது நமக்கு பெருசாக மழை இல்லை, இந்த வருஷத்தோட மான்சூனுமே ரொம்ப தள்ளி வந்துச்சு. அப்படிங்கிறனால காவிரியில் வந்து பெருசாக தண்ணி இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைப்பா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள காவிரியில் இருக்கக்கூடியது ரொம்ப பெரிய டேம் அப்படின்னா மேட்டூர் டேமில் சுத்தமாக தண்ணி இல்லை. மேட்டூர் டேம் ஓப்பன் பண்ணால் தான் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே வந்து இந்த காவிரி நம்பி தான் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவசாய சமூகம், குடிநீர் சமூகம்னு எல்லாருமே நம்பி இருக்கோம். ஆனால் இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா கிட்ட தண்ணி இருக்குது, சேவிங்ஸில் இங்கே 2-3 டேமில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சமாக எங்களோட தேவைக்கு மட்டும் கொடுங்கப்பா, எங்கள் பயிர்கள்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு குடிநீர் கூட தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியில் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அண்ட் இது ரெக்வஸ்ட்டாக மட்டும் கேட்கல, இதில் உரிமையாகவும் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா காவிரி அப்படிங்கிறது 2 மாநிலத்துக்குமே பொதுவானது, இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டுக்கே பொதுவானது இல்லையா? ஆனால் இதில் எங்கே பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க, எங்களோட தேவைக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, எப்பா நான் மட்டும் என்னப்பா பண்ணிட்டோம், இந்த வருஷம் மழை பெய்யாதனால எங்கள்கிட்டயுமே தண்ணி கம்மியாக இருக்குது, இதுக்கு தண்ணியே எங்களுக்கு பத்தாதான்னு தெரியல, அடுத்தும் மீண்டும் எப்போ மழை பெய்யுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் இதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இது சரி தப்புங்கிறத தாண்டி அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறது. ஜென்ரலாக என்ன அப்படின்னா, இதுக்கு கூடிய தண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கோங்கப்பா, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஓகே. இது எந்த பாயிண்ட்டுங்கிறத தாண்டி இந்த காவிரிங்கிறது ரொம்ப வருஷமாக நமக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அல்லது ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய 2 மாநிலங்களுக்குள்ளக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. இந்தியன் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. எஜுகேஷனும் அவங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்குல்ல. இந்த இரட்டை மொழி கொள்கையெல்லாம் தப்புப்பா, 3 மொழி இருக்கணும், ஹிந்தி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இல்லை, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை 2 மாநிலங்களுக்குள்ளே இருக்கே, அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த காவிரியில் இருக்கக்கூடிய எந்த அணையுமே எந்த மாநிலத்துக்கும் உரித்தானது அல்ல, அதோட மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் கூட நாங்களே பார்த்துக்கோம், இது தனித்து வந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அதிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி, அந்தந்த வருஷம் பெய்யக்கூடிய மழையும் அந்தந்த வருஷம் சேமிக்கப்பட்டிருக்க தண்ணியும் கணக்கிலிட்டு அந்த அமைப்பு வந்து தண்ணி வந்து பங்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு ஏன் ஒரு அமைப்பு உருவாக்கவே இல்லை? அது உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்களா, பண்ணலையாங்களா, நான் படித்து பார்க்கல. பட் இன்றைக்கி அந்த சிஸ்டம் இருக்கா? இல்லை. மேபி அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் போய் கூடி பேசி அதில் முடிவு செஞ்சு அந்த கவர்மெண்ட்டை சொல்லி அந்த மாநில கவர்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா எதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்? அப்படி கவர்மெண்ட்டே தேவையில்லை. இது வந்து தேவையில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வார்த்தையை சொல்லிட்டேன். அப்போலாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் என்னோடய ஆதங்கம் என்னென்னா, நான் தமிழ்நாடு பக்கமும் நிற்கல, கர்நாடகா பக்கமும் நிற்கல. இது வந்து ஒரு 2 மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பரான அமைப்பு உருவாக்கி இந்த பிரச்சனையை எப்படிப்பா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிவாரணம் வந்து கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வந்து இந்த தண்ணி சரியாக சேமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னா வேஸ்ட் ஆக்கிடுறாங்க, அதனால தான் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நோக்கி ஏன் இந்தியன் கவர்மெண்ட் போகவே இல்லை அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லையா, இல்லை இது யார் சால்வ் பண்ணுறது? 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கும்போது அதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தப்பாக தானே அதை சரி பண்ணணும். ஏன் அதை நோக்கி யாருமே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி என்னோடய பெர்ஸ்பெக்டிவே தப்பாக இருக்கலாம், எனக்கு தெரியல. மேபி என்ன ரீசன்னு? ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். டில் தென் பை. நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆஜய் நண்பன்.